வணக்கம் நண்பர்களே. சீமானோட வேட்பாளரை கண்டு மிரண்டு போன ஸ்டாலின், திமுக கட்சிக்குள் சலசலப்பு, முன்னேறி வரும் நாம் தமிழர் கட்சி. அதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியுமே தமிழ்நாட்டுல உருப்படியா ஒரு நல்ல வேலை செஞ்சு இருக்குது அப்படின்னு சொன்னா எதுவுமே இல்ல. உதாரணத்துக்கு கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கவும் பதவியை பிடிக்கும் தான் முக்கியமா வேலை பார்த்துட்டு வராங்க. இப்ப உதாரணத்துக்கு திமுக கட்சி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த கட்சி சுயமா ஒரு இடத்துல முடிவு எடுத்து நல்லது செய்யும் மக்களுக்கு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த கட்சிக்குள்ளே பல கூட்டணிகள் உண்டு. அப்ப இவங்க ஒரு தொகுதிக்குள்ள ஒரு நல்ல வேலை செய்யணும்னு நினைச்சாலுமே கூட்டணி கட்சி அதை செய்ய கூடாது. அப்ப இது மக்களுக்கான ஆட்சியா இருக்க போதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இவங்க என்னதான் ஒண்ணு செஞ்சு ஆட்சியை பிடிச்சாலுமே நாளைக்கு பிரச்சனைன்னு வந்துட்டா கண்டிப்பா இவங்க பிரிஞ்சுதான் போறாங்க. அப்ப இதுல மாட்டி தவிக்கிறது யாரு? மக்கள் தான். அதே நீங்க அதிமுகவும் பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல சொல்றாங்க தனிச்சு போட்டிடுவோம் அப்படின்ட்டு. அப்ப மக்கள் என்ன பண்றாங்க? பாதி வாக்கு கொண்டு போய் அவங்ககிட்ட போட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு கூட்டணி வச்சுக்கிறாங்க பிஜேபி கூட. அப்ப வாக்களிச்ச மக்கள் எல்லாம் அங்க முட்டாளாயிட்டாங்க. எந்த பிஜேபி வரக்கூடாது, எந்த பிஜேபி வந்தா தமிழ்நாடு நாசம் ஆயும்னு நினைச்சு மக்கள் போய் வாக்களிச்சாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஏமாற்றமா ஆயிடுது. அப்ப இந்த கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா கடைசியில மக்களை பகடகாயா பயன்படுத்தி தான் இவங்க ஆட்சியை பிடிச்சி பணம் சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி பாமக கட்சி நீங்க பாத்தீங்கன்னா பாரு இருக்கும் வரை நீர் இருக்கும் வரை யாரு கூடயும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன கட்சி திடீர்னு போய் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க. இப்ப சமீபத்துல வந்த தகவல் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிற மாதிரி வந்துக்குது. அப்ப இதெல்லாம் பார்த்து வந்த மக்கள் வெறுப்படைஞ்சிட்டாங்க. இது பத்தாதுக்கு புதிதா வர கட்சி வேற. உதாரணத்துக்கு தாவேகா விஜய் அவர்கள், இவரு புதுசா கட்சி தொடங்கணும்னு பல ஆளுங்க பாத்தீங்கன்னா விஜயோட போய் கூட்டணி வைக்கலாமான்னு சொல்லி இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி விஜய் மேடல தெளிவா ஒரு வார்த்தை கூட சொல்லல, யாரோடையும் நான் கூட்டணி கிடையாதுன்றது இன்னி வரைக்குமே சொல்லத்தான் வராரு. அப்ப கூட்டணி வச்சுதான் ஆட்சி பிடிக்கணும்ன்ற ஒரு குறிக்கோள்ல தான் வர கட்சி எல்லாமே ஒரு முடிவோட இருக்கிறாங்க. அப்ப இவங்களோட நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றது கிடையவே கிடையாதுன்னு இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுது. இதெல்லாம் பார்த்து சோர்வடைஞ்சு போன மக்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு புதுதா ஒரு மாற்ற கட்சி வராதா, இந்த தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு நல்ல கட்சி வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டத்துல தான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இன்றைக்கு மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தன்னோட கட்சியை வளர்த்தெடுத்து மக்களுக்கு ஆட்சியில அரியணையில உட்காராதவே பல பேருக்கு நன்மைகள் செய்துட்டு வராரு. நீங்க ஆளும் கட்சியா இருக்கட்டும் ஆண்ட கட்சியா இருக்கட்டும் யாருமே செய்யாத பல விஷயங்கள் தமிழ் மக்களுக்காக நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் ஆட்சியில இல்லாதவே செஞ்சுட்டு வராரு. அப்ப ஒரு ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் நடக்கும்ன்றதை நினைச்சுதான் இந்த ஆளும் கட்சிகள் எல்லாமே பயந்து போயிருக்குது. இப்ப உதாரணத்துக்கு சீமான் எடுத்த பல வியூகங்கள், அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு வராரு. அது தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகமா இருக்கட்டும், நாடார் சமூகமா இருக்கட்டும், முத்தரை சமூகமா இருக்கட்டும், மீனவர்கள் சமூகமா இருக்கட்டும், இப்படி பல முக்கியமான வேட்பாளர்கள் மக்களுக்கான ஒரு வேட்பாளர்களா தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாத பல சினிமா பிரபலங்கள் வேற இருக்கிறாங்க. இவங்க மக்களுக்காக துணையா நின்று பல நல்லதுகளை செஞ்சுட்டு இருந்த சினிமா பிரபலங்களும் வேட்பாளரா அறிவிச்சிட்டு வராரு. இதெல்லாம் பார்த்துட்டு வர திமுக அரசு மிரண்டு போய் உட்காந்துருக்குது. தன்னோட கட்சிக்குள்ளே பல சலசலப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலைமை நீடிச்சுன்னா கண்டிப்பா வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக பலம் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி 3ஆம் இடம் பிடித்திருந்த நாம் தமிழர் கட்சி இப்ப 2ஆம் இடத்துக்கு ஏறி மேல வந்துருச்சு. அதிமுக பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி தன்னோட கால் தடத்தை பதிச்சிருச்சு. இதை பார்த்த கால் புணர்ச்சியில தான் பல அரசியல் தலைவர்கள் வேணும்னே சீமான புறக்கணிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாத விஜய்க்கு ஆதரவு தர மாதிரி வேற பேசிட்டு இருக்காங்க, விஜய் கூட கூட்டணி எல்லாம் போற மாதிரி வேற பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே சீமான ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, ஆட்சியை கைப்பற்ற கூடாதுன்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் இவர்கள் மத்தியில இருக்குது. இன்றைக்கு எந்த ஒரு கட்சியுமே தன்னோட வேட்பாளரை சரியா இந்த தொகுதியில் தான் நிறுத்தணும்னு சொல்லி முடிவு எடுக்காத இந்த காலகட்டத்திலே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தன்னோட வேட்பாளரை ஒரு தொகுதியை அறிவிச்சிட்டு வராரு. அது மட்டுமா 130 இடங்களில் படிச்ச இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. இது அரசியல் வரலாற்றுல ஒரு பெரிய சவாலா இருக்க போகுது. இன்னைக்கு அரியணையில ஏறி உட்காந்து அடுத்த வருஷம் மண்டைய போடுற ஆளுங்கெல்லாம் இன்னைக்கு தொகுதியில கொண்டு போய் விட்டு ஆட்சியை பிடிச்சா இதுல மக்களுக்கும் பிரச்சனை, தேர்தல் ஆணையத்துக்கும் பிரச்சனை, திரும்ப தேர்தல் வைக்க வேண்டியது வரும். அது மட்டும் இல்லாத படிச்ச இளைஞர்களுக்கு நல்லாவே தெரியும் அரசியல்னா என்னன்றது. அவங்க இறங்கி களத்துல வேலை பார்ப்பாங்க. இந்த வயசான கிளறு கட்டங்கள்லாம் களத்துல இறங்கி வேலையா பார்க்கும் போது காரை விட்டு கீழே இறங்காது. தான் எந்த கட்சியில வேலை பாக்குறன்றது தனக்கு தெரியாது. வெறும் மேடை கிடைச்சா போதும் எதை வேணா பேச வேண்டியது. ஆனா மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டா அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. இப்படி வருங்கால தலைமுறை இளைஞர் கையில தான் இருக்குதுன்ற ஒரு முடிவோட நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் 130 இடங்களில் படித்த இளைஞர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாரு. இது ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாத ஆணும் பெண்ணும் சரி சமந்தான்னு சொல்லி தொகுதி வாரியா பிரிச்சு வேற கொடுத்திருக்காரு. இப்படி பல விஷயங்கள் நாம் தமிழர் கட்சி செஞ்சுட்டு தான் வருது. இது பார்த்து கொண்டு வர மக்களுக்கு எல்லாமே தெளிவா தெரியுது யார் நமக்கான ஆள் என்றது. அதனால வரப்போற காலம் இந்த தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இருக்க போகுதுன்றது மட்டும் உறுதிப்பட தெரியுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்னவோ கமெண்ட்ல தெரிவிங்க. நீங்க யார் வந்தா ஆட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும், தமிழ்நாட்டை நல்வழிப்படுத்தி கொண்டு போற ஒரு நல்ல தலைவர் யாருன்றத கமெண்ட்ல தெரிவிங்க. அது மட்டும் இல்லாத உங்களோட ஆதரவு எப்பயும் இருக்கிற மாதிரி நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றங்க. நன்றி, வணக்கம்.